பார்த்து கொண்டிருப்பது கடந்த 12 மணி நேரத்தில் இங்கே வங்கக்கடலை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேக நடமாட்டம் தான் எந்த அளவுக்கு இன்டென்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. இது புயல் சின்னமாக மாற வாய்ப்பு இல்லை என்பதை தொடர்ந்து தெளிவுபடுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கு டெசிக்னேட்டட் பேர் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது 91B. சென்ற முறை 90B வந்தது, இந்த முறை 91B. இந்த 91B இன்டென்ஸ் ஆகி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து மேலும் வலுப்பெற்று நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி வரும்போது இங்க பாத்தீங்கன்னா இந்த முறை டார்கெட் மொத்தமா தமிழகத்தின் வட கடலோர மாவட்டங்கள்னு கூட பிரீஃபா போகாம KTCC ஜோன், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டங்களை டார்கெட் பண்ணி வர்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 4 மாவட்டங்களிலும் பெருமழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போதைய கணிப்பின்படி நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் 2 நாட்களுக்கு முன்னாடி கிடைச்ச தகவலும் ஓரளவுக்கு முரண்பட்டு இருப்பதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்க லேண்ட்ஃபால் ஆகும், எந்த இடத்துல இது கரையை கடக்கும் அப்படின்றது முன்னாடி வந்த கணிப்புகள் என்ன சொல்லுச்சு? தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் தான் கரையை கடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தற்பொழுது அதை ரூட்டு மாற்றி இருக்கு, லிட்ரலாக யூட்டர்ன் போடுது. இதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது, எந்தெந்த பகுதிகளுக்கு கூடுதலான மழை பொழிவை தர இருக்கிறது அப்படின்றதெல்லாம் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் அருகே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் பெருமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த 91B. இது தற்பொழுது இதனுடைய மூமெண்ட்ஸை நாம உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில எங்கே நிலை கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் நாம பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த வகையில பாருங்க, இலங்கைக்கு சற்று கிழக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ரொம்பவே மெதுவாக தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நகர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் தொடர்ந்து இதனுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா இந்த திசையில் தான் இருக்க போகிறது அப்படின்றது தற்போது பட்டவர்த்தனமாக இருக்கிறது. ஸோ அப்படி நகரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நெல்லூர் தொடங்கி புதுச்சேரி இந்த இடைப்பட்ட பகுதிகளில் தான் இதனுடைய தாக்கம் அதிகம் உணரப்பட வாய்ப்பு இருப்பதாக ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டு வந்தது. இதை இப்போ இன்னும் சுருக்கி பார்த்தீங்கன்னா நெல்லூருக்கும் கீழே இங்கே சென்னை பகுதி, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதிகளில் அதிக அளவிலான ஒரு தாக்கத்தை கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பகுதியில் எது எது இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த KTCC, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த மாவட்டங்கள் அதி கனமழையை பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனுடைய நகர்வை பொறுத்து தான் இந்த மழை பொழிவு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உள் மாவட்டங்களுக்கு இதனால எந்த ஒரு பாதிப்பும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ மற்ற மாவட்டங்கள் பெரிய அளவில் அச்சப்பட தேவையில்லை அப்படின்றது தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் தெரிவிக்கின்றன. வடகிழக்கு பருவமழை இப்போ முடியக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மழையோட டேட்டா வெளியிடப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையத்தால். நவம்பர் 30 அந்த தருணத்தில் பெய்த மழை தான் பெருமழையை நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தென் தமிழகத்தில் பெய்த பெருமழை எல்லாம் அதை ஒன்றுமே இல்லை என்ற அளவுக்கு புதிய ரெக்கார்டுகளை படைச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெருமழையை கொடுத்து சென்றிருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி முக்கியமாகிறது. வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகம், இந்த பகுதிகளெலாம் ரேடார் ஒரு அக்யூரேட்டான ஒரு தகவல் கிடைக்கலனாலுமே கூட ஆல்மோஸ்ட் நியர் டு த அக்யூரசி நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தென் தமிழகத்தில் வரக்கூடிய மழையின் அளவு, அதோடைய இன்டென்சிட்டி பற்றின ஒரு தகவல், அந்த அக்யூரசிக்கு நம்ம ரொம்ப நெருக்கத்தில் போகாமலே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அங்கேயும் ஒரு ரேடார் நமக்கு அமைக்கப்பட வேண்டியதுடைய அவசியத்தை உணர்த்தியிருக்கிறது. திருவனந்தபுரத்தில் ஒரு ரேடார் இருக்கு அப்படின்னாலுமே அதனால் இங்கே தமிழகத்தின் இந்த பகுதிகளில், தென் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளை ஒரு முழுமையான ஒரு கவரேஜ் கிடைக்காத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் தென் தமிழகத்திற்கு மழை பொழிவு இருக்கிறது, ஆனால் அதனுடைய இன்டென்சிட்டி எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு தகவல் நமக்கு கிடைக்காத ஒரு சூழல் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போதைய நிலவரப்படி இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் தான் பெருமழை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த டேட்டாவும் உறுதிப்படுத்தி. ஸோ தமிழகத்தின் இந்த நிலை எப்படி இருக்கிறது? பருவமழையை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கூடுதலாக 11% அதிகமாக பெய்யும்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது யதார்த்தம் என்ன தெரியுமா? 36% கூடுதலாக வடகிழக்கு பருவமழை நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ரெக்கார்ட் பிரேக்கிங் 90% வழக்கத்தை விட கூடுதலாக மழை பொழிவை பெற்றிருக்கிறது. திருப்பத்தூர் மட்டும் இல்லை, அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 83% கூடுதலாக கிடைத்திருக்கிறது. அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தருமபுரியில் 61% கூடுதல் மழை பதிவாகி இருக்கிறது.
அது மட்டும் கீழே பார்த்தீங்கன்னா இங்க விழுப்புரம் பகுதியிலேயும் 71% மழை கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. வழக்கமா வடகிழக்கு பருவமழையால கடலோர மாவட்டங்கள் தான் அதிக அளவில் மழை பொழிவை பெறும். இந்த முறை பார்த்தீங்கன்னா உள் மாவட்டங்கள் ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கிறது மழை பொழிவில் அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த பகுதியில் ஏற்பட்ட பெருமழை பெருவெள்ளம் அதனால மக்கள் பட்ட இன்னல்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு தான் இருந்தோம். இது எதிர்பாராத ஒரு பெருமழை பொழிவாக உள் மாவட்டங்களுக்கு அமைந்து விட்டது. அதனாலவே வழக்கத்தை விட கூடுதலான ஒரு மழை பொழிவை நம்ம தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளும் பெற்றிருப்பதை இந்த டேட்டா காட்டுது. ஒரே ஒரு மாவட்டம் மட்டும் இதில் விதிவிலக்காக வழக்கத்தை விட இயல்பை விட குறைவான மழையை பெற்றிருக்கிறது. அது எந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. வழக்கத்தை விட 3% குறைவான மழையை பெற்றிருக்கிறது. அதை தவிர்த்து மீதி எல்லா மாவட்டங்களுமே பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிக அளவிலான மழை பொழிவு தான் பெற்றிருக்கிறது. நீலகிரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ரெயின், கூடுதலாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை அப்படின்ற ஒரு நிலவரத்தை பார்க்கிறோம். ஸோ மற்றபடி மற்ற மாநிலங்கள் எல்லாமே நல்ல ஒரு மழை பொழிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போதைய மழை சூழல் என்ன? இன்று நாளை மறுநாள் கூடுதலாக மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்களே, இந்த பெருமழையுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போ ரேடார்ல நம்ம பதிலை பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இந்த கேடிசிசி ஜோனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ரெயின் பேண்ட்ஸ் உருவாகி மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இங்க கடற்கரையிலிருந்து 100-150 கிலோமீட்டர் தொலைவில் தான் தற்பொழுது மழையை கொடுக்கக்கூடிய இந்த ரெயின் பேண்ட்ஸ் நிலை கொண்டிருக்கிறது. இதனுடைய நகர்வு தொடங்கி வர பார்த்தீங்கன்னா இதன் முன்னிருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஃபிசில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்று பிற்பகல் நேரத்திலேயே நிறைய இடங்களில் மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் அதில் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இந்த 91B நகர்வே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ஸ்லோவா தான் நகர்ந்துட்டு இருக்கு. அப்படி நகர்ந்தாலுமே கூட மழையின் தாக்கம் எதிர்பார்த்ததை விட அதனால ஏற்படக்கூடிய ஒரு தாமதத்தையும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ ரேடார் நமக்கு இந்த டேட்டாவை காட்டக்கூடிய நிலையில வானிலை ஆய்வு மையம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அலர்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்றைக்கான அலர்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த அலர்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்ச் ஜோன்ல வச்சிருந்தாங்க இந்த கேடிசிசி ஜோனை. ஆனால் இப்போது எல்லோ ஜோன்ல வச்சிருக்காங்க. இன்று மாலைக்கு பிறகு மிதமான அளவில் மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை வச்சுதான் இந்த கணிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிகளில் இன்று மிதமான அளவில் மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. சோ இதே நிலவரம் தொடர இருக்கிறதா அப்படின்னு கேட்டா அங்கதான் இல்ல. நாளை முதல் மழை தீவிரமடைய இருக்கிறது. இன்று இரவுக்கு பிறகே கூட இந்த கேடிசிசி ஜோன்ல அதிக அளவிலான பெருமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி இந்த பகுதியில் மிதமான மழை இருந்தாலுமே மேல இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்களையும் ஆரஞ்ச் ஜோன்ல வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமழைக்கான அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் உறுதிப்படுத்தி இருக்கு. சோ இந்த நகர்வு நெருங்க இந்த பகுதிகளுக்கு மழை கூடுதலாக இருக்கிறது. ஆனா கரையை இங்க கடக்காம தொடர்ந்து அது வடகிழக்கு திசையில் நகரும் பட்சத்துல அப்பையும் கூட பாருங்க 19ஆம் தேதி இந்த கேடிசிசி ஜோன்ல தொடர்ந்து மழையை கொடுக்கத்தான் இருக்கிறது. மிதமான அளவில் மழை பெற்றிருக்க போகிறது அப்படின்னாலுமே அதனுடைய இன்டென்சிட்டி சில இடங்கள்ல அது கனமழை, அதிகனமழை என்ற அளவு கூட கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாவட்டங்கள் மொத்தமா இந்த ஒரு ஜோன்ல கொடுக்கிறோம்னா அது ஒரு பரவலான மழையா இருக்க போறது கிடையாது. ஆனா பெரும்பாலான பகுதிகளை கவர் பண்ண இருக்கிறது. சில பகுதிகளில் இன்டென்சிட்டி கூடுதலாக இருக்க போகிறது அப்படின்றது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா கிருஷ்ணகிரியை அந்த உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 20 முதல் 25 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மிக அருகில் இருக்கக்கூடிய ஊத்தங்கரையில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு, ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மழையை சந்திச்சது. அதே மாதிரியான ஒரு சூழல் தான். இன்டென்சிட்டியில மாறுபாடு இந்த பகுதியில் இருக்க போகிறது அப்படின்றது தான் இந்த தரவுகளும் தற்போது உறுதிப்படுத்துகிறது. சோ அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா தற்போதைய சூழல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 3 மணி நிலவரப்படி சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது இங்க மழை பொழிவு இருப்பதற்கான ஒரு சூழலை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த சூழல் அப்படியே எந்த அளவுக்கு மாற இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்று மாலையே மழை பொழிவு இருக்கும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில மாலை 6 மணி நிலவரப்படி பார்க்கும்போது கூட பெரிய அளவிலான எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாத ஒரு சூழல் நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலான பகுதிகள் இந்த வடகடலோர பகுதியில் கவர் ஆனாலுமே இங்க பாத்தீங்கன்னா கேடிசிசி ஜோனுக்கு நம்ம கொஞ்சம் இப்போ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது பாருங்க, இன்று இரவுக்கு பிறகுதான் ஒரு 9 மணி நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். 9 மணிக்கு லைட்டா மழை பொழிய ஆரம்பிக்கக்கூடிய நிலையில
அதை தாண்டி இரவு நேரங்களில் கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல். குறிப்பாக சென்னையின் வடபகுதிகள், திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகள்லாம் கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அது அப்படியே இந்த என்டையர் ஜோனுக்குமே இந்த பாத்தீங்கன்னா ஒரு குவி வடிவில் இருக்குது இல்லையா, இங்க சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில இந்த குவி வடிவில் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகள் தான் பெருமழையை பெற அதிகம் வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள்னு ஏற்கனவே தனியார் வானிலை ஆர்வலர்களும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த பகுதிகளில் மழை தொடர்ந்து தீவிரமடைய இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்று நள்ளிரவுக்கு மேலேயே கூட அந்த மழை பொழிவு தீவிரமாக நாளை பாருங்க உள் மாவட்டங்கள்ல குறிப்பா சொல்லணும்னா தென் ஆந்திர பிரதேசத்தோட இந்த திருப்பதி, சித்தூர் இந்த பகுதிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வட தமிழகத்தின் உள்பகுதிகள் சிலவற்றிலும் கூட மழை பொழிவு கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். இந்த கேடிசிசி ஜோன்ன்றதை தாண்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், ஏன் வேலூர் மாவட்டம் வரைக்குமே கூட ஓரளவுக்கு மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். திருத்தணி உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் மழை தீவிரமாவதற்கான ஒரு வாய்ப்பு நாளை அதிகாலை வேளையில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை நம்ம பார்க்கிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா நாளை காலையில் ஒரு ஆஃபீஸ் போற டைம் ஒரு 10-11 மணி நேரத்தில் பாருங்க, 11 மணிக்கெல்லாம் பாருங்க சென்னையை நோக்கி வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு மழை பொழிவு வர வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். ஸோ நாளை 18ஆம் தேதி சென்னைக்கு பெருமழை காத்திருக்கிறது என்பதுதான் இந்த யூரோப்பியன் வெதர் மாடல் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரின் பெரும்பாலான பகுதிகள் சொல்லி வச்ச மாதிரி டார்கெட் பாருங்க. சென்னையின் வட பகுதிகள் தொடங்கி இங்க பழவேற்காடு தொடங்கி கீழே கேளம்பாக்கம், மகாபலிபுரம் வரைக்குமே கூட தீவிரமான மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். சென்னை மாநகர் குறிப்பாக எந்த அளவுக்கு இன்டென்ஸா இருக்குதுன்னு பாருங்க. ஒருவேளை இது அந்த பெருமழை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு கிளவுட் பஸ்ட் அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுமோன்னு ஒரு அச்சம் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா டிசம்பர் மாதம்னு வந்தாலே நமக்கும் தெரியாமல் ஒரு அச்சம் நமக்கு எழுது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழல் நாளைக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தை இந்த சிஸ்டம் நமக்கு கொண்டு வராமல் இல்லை. ஸோ இந்த பெருமழையை சென்னை சந்திக்க தயாரா, சென்னை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் சந்திக்க தயாரா என்ற ஒரு கேள்வியும் இங்கு வலுவாகிறது. ஸோ 18ஆம் தேதி இந்த மழையுடைய தாக்கம் பாருங்க. சென்னை தொடங்கி இங்க செங்கல்பட்டு, மதுராந்தகம் அந்த பகுதிகளில் எல்லாம் பெருமழை கொடுக்க இருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கடலோர மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களையும் மிதமான அளவில் ஒரு மழை பொழிவு இருக்கிறது. ஆனால் உள் மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. அதே நேரத்தில் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வரைக்குமே கூட மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறதுக்கான ஒரு சூழலை பார்க்கிறோம். இங்க பாருங்க செங்கல்பட்டு தொடங்கி இங்க புதுச்சேரி, கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் வரைக்குமே மழை தீவிரமாவதற்கான ஒரு சூழல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ வியாழக்கிழமை நள்ளிரவு நேரத்தில் இந்த பகுதிகளில் மழை தீவிரமாக இருக்கிறது. ஸோ வியாழக்கிழமை புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஸோ இதனுடைய நகர்வுனால தான் இந்த எதிர்பார்த்த விட கொஞ்சம் குறைவான மழையினாலுமே ஏற்கனவே அதிக அளவிலான ஒரு மழை பொழிவை தமிழகம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த மழை எல்லாமே நமக்கு போனஸா தான் இருக்க போகிறது. தற்பொழுது இது வந்து கரையை கடக்க இருப்பது தமிழகத்தில் தானே கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டது. அப்புறம் ஏன் இப்போ கரையை கடக்க வாய்ப்பு இல்லை சொல்றாங்கன்னு பார்த்தா, இங்க அரபி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த உயர் அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து அங்கேயே திடமா இருக்கக்கூடிய நிலையில பாத்தீங்கன்னா இதனுடைய நகர்வு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு பினாமினன் வட மாநிலங்கள்ல தற்போது குளிர்காலத்தை கொண்டு வந்து விட்டது. வின்டர் பாத்தீங்கன்னா இந்த சீசனுடைய தாக்கத்தை அங்க வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அதனுடைய தாக்கமும் இந்த சிஸ்டம் இந்த 91B மேல ஏற்படுத்தி இருக்கிறதால அது இங்க கடலோர பகுதிகளில் நிலை கொண்டு வட தமிழகம் அந்த கேடிசிசி ஜோன், அதனை தொடர்ந்து தெற்கு ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் பெருமழையை கொடுத்து கொண்டு எங்க நகர்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷாவை நோக்கி நகர்கிறது. இந்த பருவமழையோட தொடக்கத்தில் நம்ம டானா பார்த்திருப்போம். அதே மாதிரி தான் தமிழகத்தை நோக்கி வருதா நினைச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒடிஷாக்கு போய் தன்னுடைய வேலையை காட்டுச்சு. இப்பயும் அதே மாதிரி தான் இது தமிழகத்திற்கு வச்ச குறி அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்கள், அந்த 4 மாவட்டங்களுக்கு மட்டும் பெருமழையை கொடுத்துட்டு அதன் பிறகு அதனுடைய ஆக்ஷன் பிளாக் மொத்தமும் ஒடிஷா பக்கம் அதிக அளவில் இருக்க போவதை நம்மால பார்க்க முடிகிறது. ஸோ இது அப்படி நகர்ந்தாலுமே அதனுடைய தாக்கம் தொடர்ந்து நமக்கு இருக்கத்தான் செய்கிறது இங்க கடலோர மாவட்டங்கள்ல. சோ டெல்டா மாவட்டங்கள் தொடங்கி மேல வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வர 19ஆம் தேதியை தாண்டி 20ஆம் தேதியுமே கூட ஓரளவுக்கு மிதமான மழை பொழிவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அங்க ஒடிஷால பெருமழையை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்க தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தின் சில பகுதிகளிலுமே கூட மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். சோ அது அப்படியே இது வடமேற்கு திசையில தமிழகத்தின் கடற்கரையை நோக்கி வந்து இங்க கேடிசிசி ஜோன்ல
பெருமழையை கொடுத்துட்டு அதன் பிறகு வடகிழக்கு திசையில் நகர்ந்து பார்த்தீங்கன்னா பர்மா பக்கம் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். உங்களுக்கு நினைவிருந்த அந்த டானா புயலுடைய நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சிஸ்டம் அதே மாதிரிதான் வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகம் நோக்கி வந்து ஒரு யூட்டர்னை போட்டு வடகிழக்கு திசையில நகர்ந்து பர்மா பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கான நிலவரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டம், ஒரு பிளசண்டான ஒரு கிளைமேட் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி மழைப்பொழிவு மாலை வேலைக்கு பிறகு ஃபர்ஸ்ட் தென் சென்னை பகுதிகளில் குறிப்பாக மழைப்பொழிவு ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இது எப்படி இருந்தாலும் இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து நகர நாளை நமக்கு பெருமழை காத்து கொண்டிருக்கிறது. சென்னை மட்டுமில்ல, சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலுமே கூட இந்த மழை பொழிவு தீவிரமாவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். இந்த மாசத்தோட இறுதி நெருங்க அப்ப கூட ஒரு சின்ன ஒரு மழை பொழிவு நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனா பெருமழை நாம எடுக்கும்போது நாளைக்கு ஒரு நாள் நம்ம உச்சபட்ச அலர்ட்ல இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஒரு 24 மணி நேரத்திற்கு இந்த பெருமழை இங்க நிலை கொண்டு நமக்கு பெருமழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். ஏற்கனவே ஏரிகள்லாம் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த மழை மேலும் அதற்கு எந்த அளவுக்கு தண்ணீரை கொடுக்க இருக்கிறது, எந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தை நம்ம உணர இருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி நம்மிடையே இருக்கிறது. அதுக்கெல்லாம் பதில் இந்த ரேடார்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழையை கொடுக்கக்கூடிய பேண்ட்ஸ் உடைய நகர்வு நெருங்க நமக்கு தெரிய வரும். தொடர்ந்து மழையை பத்தின கூடுதல் விவரங்களை உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.